Hi பசங்களா, a very good morning to each and everyone. So உங்களோட preparation எப்படிடா போயிட்டு இருக்கு? படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல முடிக்க போறீங்களா? என்ன கட்டத்துல உங்களோட preparation வந்து இருக்கு? அத சொல்லு பார்க்கலாம். Hi, good morning. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? I hope my audio and video is clear. Right? Okay. Silent entry எல்லாம் இல்லடா. சரி, உங்களோட preparation எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குடா? Good morning அமீனா. Middle of the preparation. டேய் லாஸ்ட் டேல இருக்கடா, மிடில்னு சொல்ற. அட்லீஸ்ட் ஒரு 90% ஆவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ல. சரி. ஃபைன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை பெருசாக ஒன்றும் பாதிக்காத அளவுக்கு தான் இன்னைக்கு லைவ் செஷன்ஸ் இருக்க போகுது, சரியா? ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் 4 லைவ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 லைவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மென்டி இருக்கும். அந்த மென்டி வந்து ஒரு 15 கொஷின் இல்லை 16 கொஷின் வந்து இருக்க போகுது, சரியா? ப்ரீவியஸ் இயரில் 2024, 23 and 22 ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கொஷின் பேப்பரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2 marks and 3 marks நம்ம படித்தது தான் இருக்கா, 5 mark நம்ம படித்தது தான் இருக்கா, இப்படி ஒரு கொஷின் பேப்பர் நம்மளுக்கு வந்தால் நம்ம எந்த மாதிரி எழுத போகிறோம் அதை வந்து நான் சொல்கிறேன், சரியா? அப்போது நம்ம வந்து கொடுத்த PDF போதுமா போதாதா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான், சரியா? இந்த லைவ் எப்பவுமே முடியும்? மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 1 hour இருக்கும்டா. மேக்ஸிமமே 1 hour தான், அதுக்கு மேலே இருக்காது. ஈவன் 1 hourக்கு முன்னாடியே முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, சரியா? பெய்ட் பேட்ச் மட்டும்தான் குவிஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம், சரியா? நான் குவிஸோட லிங்க்கை உங்களுக்கு தரேன். குவிஸோட லிங்க் வந்து யார் வேணாலும் கிளிக் பண்ணால் ஜாயின் ஆயிரும். ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம், ஓகேவா? ஒரே நிமிஷம். கமெண்ட் செக்ஷன்ல நான் குவிஸோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஸோ இப்போ நம்ம வந்து வீக் குவிஸ் தான் வந்து விளையாட போகிறோம், சரியா? இது ஒன்றும் இல்லை, குவிஸ் காம்படிஷன் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின் இருக்கும், அந்த கொஷனுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சரியா? இதை நீங்கள் பண்ணாலே போதும், ஓகே? ஆனால் நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்போது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்ப கம்மியான டைமில் நீங்கள் அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட் வந்து நிறையா கிடைக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பாயிண்ட் வந்து கம்மியாகிடும். சீக்கிரம் யார் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நிறையா மார்க் வந்து போகும், சரியா? ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான டைம்லேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு 10 places நான் காட்டுவேன். அந்த ஃபஸ்ட்டு 10 placesல உங்களோட பேர் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரியா? ஓகே. ஸோ இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவிஸை எல்லாருமே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 16 people தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் இன்னும் லாகின் பண்ணாமல் இருக்கீங்களோ லாகின் பண்ணி வைங்க, சரியா? ரெடியா? இன்னொரு 2 minutesல நம்ம குவிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறத நான் ஒன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம இதுதான் போட்டிருந்தோம். பயாலஜி ப்ளஸ் பியூர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினோட PDF லிங்க்கு இதெல்லாமே இருக்குது. டாப் 5 marks வந்து பார்ட் 1 பார்ட் 2ஓட லைவ் லிங்க்கு, பிளேலிஸ்ட் லிங்க்கு, இது எல்லாமே இருக்க போகுது, சரியா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட வீடியோ நம்ம போட்டிருந்தோம் நேற்று ஈவினிங், இல்லையா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸோட PDFும் இருக்குது. 2024, 23, 22 இந்த 3 வருஷத்தோட PYQ கொஷின் பேப்பரோட லிங்க்கும் இங்கே இருக்குது. அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட PDFும் இருக்குது, சரியா? அடுத்து பயோமேக்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அண்ட் மேண்டேட்ரியாக நம்ம கொடுத்த மற்ற லிங்க் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் வந்து நான் போட்டிருந்தேன்.
இந்த லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளானில் கோல்டன் 5 மார்க் பிடிஎஃபோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கொஷினோ 45 கொஷினோ தான் இருக்கும். இந்த 42 கொஷின் ஒரு 45 கொஷின் படிச்சிங்க அப்படின்னாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஒருவேளை நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாட்னி மட்டும் படிச்சுக்கோங்க, ஜுவாலஜி விட்டுருங்க. நான் தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன் கொஷின்ஸ் எல்லாம், சரியா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பிரித்து பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க ஆன்சர்ஸ் எங்கேயுமே வந்து தேட வேண்டாம். ஆன்சர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு. இந்த பிடிஎஃப் குள்ள போனீங்கனாலே கொஸ்டின்ஸும் இருக்கு, ஆன்சர்ஸும் இருக்கு. ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் வைஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் டயக்ராம் ஏதாவது இருக்குனாலும் அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கைடு புக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி படிக்கவே தேவையே இல்லை. அண்ட் வேணும்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நீங்க A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சு கூட படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ குவிஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் சைட் பை சைட் வந்து குவிஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? 23 people ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். we'll start with the first question. ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு 15 இல்லை 16 கொஷின் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். புக் பேக் கொஷின் தானே, என்ன ஆன்சர் வரும்? பசங்களா இது எல்லாமே குவார்டர்லியில் கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயரில். மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர், நியூக்ளியஸ், பென். First cell of male gametophyte in angiosperms. Microspore is the right answer. Okay. So megaspore அப்படிங்கிறது ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கே மேல் கேமெட்டோஃபைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெகாஸ்போர் சொல்லக்கூடாது, மைக்ரோஸ்போர் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாமா? லீடர் போர்டில் ஸ்ரீஜா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ராகா செகண்ட் பிளேஸ் அண்ட் முகமது அர்ஷத் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. சந்தோஷ் ஃபோர்த், ருகேஷ் ஃபிஃப்த், வினோதினி சிக்ஸ்த், சிவதன்யா செவன்த், சிவனேஷ் எயித், ரீமா நைன்த் அண்ட் சுஜிதா 10th. கொஸ்டின் நம்பர் 2 போலாம். இப்போ how many different kinds of gametes will be produced by a plant having the genotype? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி வந்து கேபிட்டல், ஒரு பி ஸ்மால். சரியா? அது தப்பா இருக்கு. ஒரு பி கேபிட்டலாக இருக்கும், ஒரு பி ஸ்மாலாக இருக்கும். மற்ற எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இப்படி ஒரு ஜீனோடைப் ஒரு பிளான்ட்ல இருக்குன்னா எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீட் லெவல் கொஷின்டா. நம்மளோட புக்கிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நீட் லெவல் கொஷின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 2. இந்த ஆன்சர் எப்படி 2ங்கிறத நான் சொல்லித்தரேன். சரியா? நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும்போது சொல்லித்தரேன் எப்படி அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து இருக்கு. ஓகே, சரி, அடுத்த கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 3 பார்க்க போறோம். The concept of gene mapping was first developed by. The concept of gene mapping was first developed by. என்னால் குவிஸ் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் சொல்லுங்கள். ஆனால் உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சிபி பிரிட்ஜஸ், ஆல்ஃப்ரெட் ஹெச் ஸ்டர்ட்வாண்ட், டிஹெச் மார்கன், ஹெச்.ஜே. முல்லர். ஜீன் மேப்பிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சாங்க, யாரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆல்ஃப்ரெட் ஹெச் ஸ்டர்ட்வாண்ட். சரியா? லீடர் போர்ட் பார்க்கலாமா? சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முகமது அர்ஷத் செகண்ட் பிளேஸ் அண்ட் ராகா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4 போலாம். ஸோ உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஐடி வந்து பிளாக் ஆகும். ஸோ வேர் பெயின் உங்க ஐடி பிளாக் ஆகுது. கேள்வி என்னது? ஈகோ R1 cleaves DNA at dash. ஈகோ R1 cleaves DNA at dash. என்னடா வரும்? ஈகோ R1 அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து கேட்குறாங்க. எந்த இடத்துல டிஎன்ஏவை இது கட் பண்ண போகுது? வெரி குட், த ஆப்ஷன் இஸ் 𝐺AATTC தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகே, லீடர் போர்ட் போலாமா இப்போ? சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ராகா செகண்ட் பிளேஸ் அண்ட் ஸ்ரீஜா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வெரி குட். முகமது அர்ஷத் ஃபோர்த்து, வினோதினி ஃபிஃப்த்து, பாரதி சிக்ஸ்த்து, சிவதன்யா செவன்த், சங்கரி எயித், சஃபியா நைன்த் அண்ட் கமலேஷ் வந்து 10th பிளேஸ். கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். The prevention of large scale loss of biological integrity. இது வந்து ஒரு டெஃபினிஷன்ல இருந்து தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. இது எதோட டெஃபினிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். The prevention of large scale loss of biological integrityங்கிறது எதோட டெஃபினிஷன்? Biopatent, bioethics, biosafety, biofuel. Which is the right answer? எதுடா கரெக்டா இருக்கும்? பார்க்கலாமா? So the right answer is biosafety. Very good. இப்போ லீடர் போர்ட்ல சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ராகா செகண்ட் பிளேஸ் அண்ட் ஸ்ரீஜா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. முகமது என்னாச்சு? செகண்ட் பிளேஸ்ல இருந்தீங்க, 7th பிளேஸ் வந்துருச்சு. ஸோ பசங்களா, யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஒரு ஆன்சரை நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து டக்குன்னு ஒரு 7வது பிளேஸோ இல்லை 8வது பிளேஸோ வந்துடுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மேலே வருது அப்புறம் ரொம்ப கஷ்டம். கொஸ்டின் நம்பர் 6 போகலாமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, மெலிட்டோஃபிலி, மேலகோஃபிலி, மெர்மிகோஃபிலி அண்ட் கேரோப்டெரோஃபிலி அப்படிங்கிறத இந்த சைடு இருக்க காலம் கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ மெலிட்டோஃபிலினா என்ன? கிராஸ் பாலினேஷன் பை பீஸ் இல்லையா? அப்போ 1 or 3 இப்படி நீங்கள் லேபிள் பண்ணணும். சரியா? மெர்மிகோஃபிலி அப்படின்னா என்னது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸா? வெரி குட், சூப்பர். ஸோ மெலிட்டோஃபிலினா பீஸ், மெர்மிகோஃபிலினா ஆண்ட். இதை வச்சே நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலே we can guess the answer. ஸோ லீடர் போர்டில் ராகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் சந்தோஷ் அண்ட் தேர்ட் பிளேஸில் ஸ்ரீஜா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 போகலாம். Question number 7. The fruit color in squash is an example of. The fruit color in squash is an example of. Recessive epistasis, dominant epistasis, complementary genes, inhibitory genes. எது வரும்? Fruit color in squash is an example of. Very good, dominant epistasis. இது ஒரு புக் பேக் கொஸ்டினா? சரி, லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா ராகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் அண்ட் பாரதி செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸ்ரீஜாவும் என்னாச்சு? தேர்ட் பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ் வந்தாச்சு. முகமது அர்ஷத் 5th, சாய் சரண் 6th, சிவதன்யா 7th, அபர்ணா தேவி 8th, கவிஸ்ரீ பாலமுருகன் 9th அண்ட் சிவனேஷ் மதிவானன் 10th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஷனை யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பண்ணியாச்சா? யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்களா? யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே லைக்கை போட்டுருங்க. சரியா? இப்போ அடுத்து கேள்விக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். In which type of parthenogenesis are only male produced? மேல் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும்னா அது என்ன டைப் ஆஃப் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டினா? என்ன வரும்? அரினோடோக்கி, டெலிடோக்கி, ஆம்பிடோக்கி, போத் A and B. மேல் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகிற டைப் ஆஃப் பார்த்தனோஜெனசிஸ் என்னது? It is அரினோடோக்கி. வெரி குட். நெக்ஸ்ட் லைவ் எப்போ மேம்? 10:30 மணிக்கு அடுத்த லைவ்டா. ராகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சந்தோஷ் செகண்ட் பிளேஸ் அண்ட் பாரதி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 9 போகலாம். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். The male sex hormone testosterone is secreted from. The male sex hormone testosterone is secreted from. Sertoli cells, Leydig cells, epididymis, prostate gland. டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோனை யார் சிந்தசைஸ் பண்ணுறாங்க, இல்லை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க?
ஸோ கன்ஃபியூஷனே இந்த 2 செல்ஸ்க்கு நடுவில் தான் வருது இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டவுலி செல்ஸ் அப்படின்னா 2 விஷயம் பண்ணும். ஒன்று இந்த ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, ஏபிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது செட்டவுலி செல்ஸ். இப்போ டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது லேடி செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஓகே. ராகா, சந்தோஷ் அண்ட் பாரதி ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 10 போகலாம். இதுக்கப்புறம் ஸ்வாலஜி கொஷின்ஸா? ஆமாம், ஸ்வாலஜி கொஷின்ஸ் தான். ஆனால் கிளம்பிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம கொஷின் பேப்பரே பார்க்க போகிறோம். அதுலேயும் பாட்டனி கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரியா? A contraceptive pill prevents ovulation by. நான் ஒரு ஹார்மோனல் பில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா எப்படி எனக்கு ஓவியூலேஷன் ப்ரிவெண்ட் ஆகுது, அந்த எக் ரிலீஸ் ஆகுறது எப்படி ப்ரிவெண்ட் ஆகுது, இதுதான் கேள்வி. ஸோ பிளாக்கிங் ஃபாலோப்பியன் டியூப், inhibiting the release of FSH and LH, stimulating the release of FSH and LH, causing immediate degeneration of released ovum. என்ன கரெக்டான ஆன்சர்? இன்ஹிபிஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டிமுலேட் வராது. ஸோ எஃப்எஸ்ஹெச்சோட வேலையே அந்த எக்கை மெச்சூர் ஆக்கி அதை ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான். ஓகேவா? அப்போ அதை இன்ஹிபிட் பண்ணாதான் ஓவியூலேஷன் எனக்கு ப்ரிவெண்ட் ஆகும். அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. ஓகே. லீடர் போர்டில் ராகா, சந்தோஷ் அண்ட் பாரதி ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்காங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 11 போலாமா? யூனிவர்சல் டோனார் அண்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படிங்கிறது எந்தெந்த பிளட் குரூப்? கரெக்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூனிவர்சல் டோனாராக சொல்லிடணும். அடுத்த ஆன்சர் யூனிவர்சல் ரெசிபியண்ட்டை சொல்லிடணும். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வில் பி டோனார், செகண்ட் ஆன்சர் வில் பி ரெசிபியன்ட். வெரி குட் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூனிவர்சல் டோனார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்கலாம். அது யாரு? ஓ பிளட் குரூப் இருக்காங்க. யூனிவர்சல் ரெசிபியன்ட்னா யாரு? யார்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தத்தை வாங்கலாம். அது யாரா இருப்பாங்க? ஏபி பிளட் குரூப்பா இருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 12 பாலாம். The total number of nitrogenous bases in human genome is estimated to be about. The total number of nitrogenous bases in human genome is estimated to be about. ஒரு மனுஷனுக்கு அவனோட பாடியில் இருக்கக்கூடிய மொத்த நைட்ரோஜனஸ் பேசஸ் எவ்வளவா இருக்கும்? அடினைன், குவானின், தைமின், சைட்டோசன்லாம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு இருக்கும் மொத்தமாக ஒருத்தரோட பாடியில்? அதுதான் கேள்வி. So which is the right answer? 3.1 billion is the right answer. சரியா? 3.1 billion. So 3 into 10 power 9 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அப்படின்னா என்னது? 3.1 billion. ஸோ 10க்கு அப்புறமா 9 0 வரும். ஓகே. என்னடா இது புது மாற்றம்? சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, பாரதி செகண்ட் பிளேஸ் அண்ட் ராகா இப்போ தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 13 போலாம். Who published the book Origin of Species by Natural Selection in 1859? Origin of Species அப்படிங்கிற புக்கை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கைஸ், யாராவது இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. லைக் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் போட்டுருங்க பார்க்கலாம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் யார் பப்ளிஷ் பண்ணாங்க? சார்ல்ஸ் டார்வினா, லமார்க்கா, ஆகஸ்ட் வீஸ்மேனா, ஹியூகோ டி விரைஸா? இது கரெக்டான ஆன்சர். வெரி குட் ஆப்ஷன் ஏ, சார்ல்ஸ் டார்வின் இஸ் த ரைட் ஆன்சர். ஹபாடா, இதுலையாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் போட்டிருக்கீங்களே. சரி, லீடர் போர்டில் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் பாரதி செகண்ட் பிளேஸ், ராகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ தட் டிசைட்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு பி த வின்னர். The Neanderthal man had the brain capacity of. The Neanderthal man has the brain capacity of. ஹோமோ சாப்பியன்ஸ், அதாவது மாடர்ன் மேனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் தான் நியாந்ததால் மேன். அப்போ அவங்களோட பிரெயின் வந்து எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும்? 650 to 800 cc, 1200, 900, 1400. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 650 to 800லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ். நான் அதான் சொல்கிறேன், நியாந்ததால் மேன் அப்படிங்கிறது ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ்.
ஹோமோசாப்பியன்ஸ்னால் நம்ம தான் மாடர்ன் மேன். இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னா நம்மளை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் பிரெயின் கெப்பாசிட்டி. நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 1500 to 600 இருக்குன்னா அவங்களுக்கு 1400 இருந்திருக்கும், அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக 650 800 அந்த அளவுக்கு போகாதீங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜஸில். சரியா? இந்த ட்ரையோபித்தகஸ், ராமாபித்தகஸ், ஆஸ்ட்ரலோபித்தகஸ்னு ஒரு ஆர்டர் வரும் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3வது ஆர்டர் இல்லை 4வது ஆர்டரில் வர வேண்டிய பிரெயின் கெப்பாசிட்டி இது. ஓகே, ஸோ சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், பாரதி செகண்ட் பிளேஸ் அண்ட் ராகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. சிவதன்யா ஃபோர்த், அப்பர்ணா தேவி ஃபிஃப்த், சிவனேஷ் மதிவானன் சிக்ஸ்த், ஸ்ரீஜா செவன்த், சாய் சரண் எயித், வர்ஷா நைன்த் அண்ட் வினோதினி 10th. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷனில் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அலர்ஜி இன்வால்வ்ஸ். இப்போ ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்களோட பாடியில் எந்த ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். அப்போ எந்த ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும்? IgE, IgG, IgA, IgM. எது கரெக்டான ஆன்சர்? அலர்ஜி இருந்தது அப்படின்னா அந்த பர்சனுக்கு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது IgEங்கிற ஆன்டிபாடிஸ் தான் அளவு அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, ஃபைனல் லீடர் போர்ட் பார்க்கலாமா? சந்தோஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் பாரதி அண்ட் தேர்ட் பிளேஸில் ராகா. வெரி குட், பாய்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ டாப் 20 எனக்கே காட்டாது நீரஜா, அதுதான் பிரச்சனை. நீங்கள் தானே பார்க்குறீங்கல்ல இப்போது. எனக்கு என்ன காட்டுது? டாப் 3 மட்டும்தான் எனக்கு காட்டும். எனக்கு டாப் 20 எல்லாம் காட்டவே காட்டாது. சரியா? ஸோ இப்போது இந்த குவிஸை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு டெலகிராம் சேனல் வந்து சஜஸ்ட் ஆகுதா? தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ணிக்கோ, இப்போவே ஜாயின் பண்ணிக்கோ. யாராவது டெலகிராம் சேனலே இல்லாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த கோல்டன் 5 மார்க் PDF எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அந்த பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஒரு PDF வந்து நான் கொடுத்துருந்தேன். அதை டவுன்லோட் பண்ணியாச்சா எல்லாரும்? எஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இப்போ அதே மாதிரி ஒரு PDF 2 மார்க் அண்ட் 3 மார்க்குக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? பாட்னி அண்ட் ஜுவாலஜி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், வித் கொஷின் அண்ட் வித் ஆன்சர். இன்கேஸ் டயக்ராம்ஸ் தேவைப்பட்டால் டயக்ராம்ஸ் எல்லாமே சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி. இப்போது அந்த மெட்டீரியல் வந்து நான் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் நான் ரெடியே பண்ணேன். ஒரு 4:30 போல் தான் ரெடி பண்ணேன். ஸோ எய்தர் 2 ஆப்ஷன் நான் வந்து அனுப்பிட்டேன். யூடியூப்பில் உங்களுக்கு வந்து அந்த PDF-ஐ அட்டாச் பண்ண சொல்லி நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, எனி 5 minutes அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு சண்டே இல்லையா, நம்மளுக்கு அன்லக்கியா இல்லை என்னன்னே தெரில, எல்லா பயாலஜி ரிவிஷனும் சண்டே தான் வருது. ஸோ சண்டே வந்து யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க வந்து அட்டாச் பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டெலகிராம் சேனலை தான் அந்த PDF-ஐ நான் போடுவேன். ஸோ அட்லீஸ்ட் டெலகிராம் சேனலை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? எதுக்காக சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ உங்களுக்கு கோல்டன் 5 மார்க் PDF கைக்கு கிடச்சிருச்சு. ஆனால் 2-3 மார்க்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு PDF நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது யூடியூப்பில் அட்டாச் ஆகுமா என்னன்னு தெரியலை. அட்டாச் ஆனால் ஓகே, வெல் அண்ட் குட். எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னா கோல்டன் 5 மார்க் நான் ஒரு வீடியோக்கு கீழே கொடுத்துருந்தேன்னா, லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் வீடியோக்கு கீழே, அதே வீடியோக்கு கீழே தான் அட்டாச் ஆகும். ஒருவேளை அட்டாச் ஆகலைன்னா நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன். சரியா? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் த PDF. நீங்கள் படிக்க வேண்டிய இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். சரியா? மேம், இஸ் இட் பெட்டர் டு ஸ்டடி யூனிட் வைஸ் ஆர் 5 மார்க் 2 மார்க்னு படிக்கவா? இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பெட்டர் அப்படின்லாம் நான் என்றைக்குமே வந்து எந்த மெத்தடும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதோ, எதில் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போக முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. சரியா? மதுபாலா, உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்கனவே ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த கமெண்ட்டை எத்தனை தடவை கேட்பீங்க? ஏதோ ஒரு வீடியோலையோ எதுலையோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்போவே நான் ஆன்சர் பண்ணியாச்சு. அதை செக் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே பசங்களா, இதே மாதிரி வீக் குவிஸ் வந்து இன்னைக்கு மட்டுமே இன்னொரு 3 குவிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவிஸ் தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு 3 குவிஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போது நான் ஒரே ஒரு 1 மார்க் நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த செகண்ட் கொஷின். பார்க்கலாமா? ஸோ இந்த செகண்ட் கொஷினில்
capital A, capital A, capital B, small b, capital C, capital C. இப்படி ஒரு ஜீனோடைப் ஒரு பிளான்ட்ல இருக்குன்னா அப்ப அவங்களோட கேமெட்ஸ் எவ்வளவு வெரைட்டிஸா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு see how many heterozygous condition இருக்கு. இது capital A, capital A ஓகே ஹோமோசைகஸ் தான். capital C ஓகே ஹோமோசைகஸ். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் இருக்கு. கரெக்டா? ஒரு கேபிட்டல் லெட்டரும் ஒரு ஸ்மால் லெட்டரும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கப்போ 1ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? 2 power n. ஸோ 2 power n தான் இந்த 1. 2 power 1 என்னது? எனிதிங் பவர் 1 இஸ் அந்த பேஸ்ல இருக்க அதே வேல்யூ. ஸோ 2 power 1னா 2 தான். ஓகேவா? அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த ஜீனோடைப் கொடுத்தாலும் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒன்னே ஒன்று தானே இருக்கீங்க, பிக்கு மட்டும்தானே இந்த கண்டிஷன் இருக்கு. அப்போ 1 அப்படிங்கிறது தான் என்னோட வேல்யூ. 2 power n இஸ் த ஃபார்முலா. அப்போ 2 power 1 அப்படின்னா 2 இஸ் த ஆன்சர் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே 2 வந்து ஆன்சர் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சுதா? நவ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வந்ததுங்கிறது புரியுதா? அண்ட் இது நம்மளோட புக்லயே இருக்கு. ஆனால் எங்க இருக்கு அப்படின்னா நீட் லெவல் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. புக்கோட லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் லாஸ்ட்ல சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு நான் வீடியோவே போட்டிருக்கேன். அச்சீவர் பவி நம்ம சேனல்ல இருக்கு. பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? வித்யா அம்சநாதன் எந்த பிடிஎஃப் லிங்க்? ஓகே மேம், இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதோட பிடிஎஃப் எங்க இருக்கு? இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோ இல்லை லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளானோ ஏதோ ஒரு வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லிங்க்குமே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லா பிடிஎஃபோட லிங்க்குமே இருக்கு. செகண்ட் லிங்காக இருக்க நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? நீட் எம்சிக்யூ புக்கில் இருந்து கேட்பாங்களா? டே கிரியேட்டிவ் 1 mark அப்படின்னு உங்களோட ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, பப்ளிக்லலாம் கேட்கக்கூடியது இந்த மாதிரி நீட் லெவல் கொஷின்ஸ்லேருந்து கேட்கலாம். சரியா? நீட் எம்சிக்யூ வந்து நம்ம புக்லேருந்து கேட்க மாட்டாங்க. லைக் இந்த கொஷின் தான் வரும் அப்படின்லாம் கேரண்டி இல்லை. இப்போ உனக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வேணும்னா அதுவும் படிச்சாகணும். சரியா? கோல்டன் 5 mark லிங்க்கும் இங்கே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இங்கே கண்ணை திறந்து வச்சு பாரு வித்யா. நான் என்ன சொல்றேன், எந்த வீடியோக்கு கீழே போனாலும் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே இருக்கு. சரியா? எந்த வீடியோக்கு கீழே போனாலும் நீங்க இந்த லிங்கை தொட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டின்ல ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 marks நீங்க படிச்சது இருக்கா அப்படின்றத பாருங்க. நீங்க படிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஏன்னா 2-3 marks நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா, இது வந்து சாப்டர் 4 இல்லையா? வாட் இஸ் ஃபைட்டோ ரெமெடியேஷன், இதுவும் சாப்டர் 4. வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ், சாப்டர் 2. வாட் ஆர் க்ளோன்ஸ், க்ளோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் வரும், 5th சாப்டர்லையும் வரும். டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், 3rd சாப்டர். வாட் இஸ் ஹைபிரிட், 5th சாப்டர். ஸோ இது எல்லாமே ஒரு கொஷின் கூட இல்லாமல் எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks பிடிஎஃப்ல நான் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்களா? இப்போ இந்த 5 கொஷின் 6 கொஷின் கேட்டாங்கன்னா உங்களால் எனி 4 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் ஈஸி ஆர் டஃப்? நம்ம சொல்லி கொடுத்த கொஷின்ஸ் தான், நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான். அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் நீ படிச்சிட்டியா? உனக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்தா சமாளிச்சிருவியா? தட் இஸ் த கொஷின். முடியும், ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, ஈஸி. ஓகேடா. ஸோ இப்போ அடுத்து 5 mark 3 mark பார்க்கலாமா? 3 markல என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா give the names of
scientist who rediscovered Mendelism. Chapter 2. What do you know about PBR 322? Chapter 4. Draw and label the TS of mature anther. பாருங்க diagram based question வந்தாச்சா ஒன்னு chapter 1ல இருந்து வந்திருக்கு. Account on cryopreservation. இது வந்து chapter 5. இப்போ இந்த question வந்து உங்களுக்கு கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. This is the compulsory question. இது என்ன கம்பல்சரி கொஸ்டின்டா கண்டுபிடிக்க முடியுதா? இது என்ன கொஸ்டின்? எஸ், இது என்ன கொஸ்டின் பாரு பார்க்கலாம். இந்த இடத்துல ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏ என்ன பி என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மார்க் 1.5 மார்க் 3 மார்க் கிடைச்சிடும். ஏ என்னது பி என்னது? ஸோ ஏ வந்து என்னன்னா வாட் யூ ஹாவ் டு டூ, ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோமை நீங்கள் பாதியாக குறைச்சி சொல்லணும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. 14 வந்து 7 அப்படின்னு குறைச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கேயும் நம்பர் ஆஃப் குரோமோசோமை நீங்கள் குறைச்சி சொல்லணும். ஸோ என்ன வரும்? ஏக்கு த ஆன்சர் வில் பி n which is equal to 2x which is equal to 14. இதுதான் ஏயோட ஆன்சர். பி என்னவா இருக்கும்? பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2n ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வர நேம் ஆஃப் த பிளான்ட் கேட்டிருக்காங்க, அதுதான் பி. அப்போ பிங்கிறது என்னது? ட்ரிட்டிகேல். ட்ரிட்டிகேல் இல்லையா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மேன்மேட் செரல் கொஷின் தான் இது. பட் இந்த மாதிரியும் கேட்கலாம். ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது எந்தெந்த பிளான்ட்ஸை கிராஸ் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஒரு ஹைப்ரிட். ட்ரிட்டிகம் டியூரம் அப்படிங்கிற வீட் பிளான்ட்டையும் சீகேல் செரேல் அப்படிங்கிற வால்கோதுமை, ஓகே, இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது தான் ட்ரிட்டிகேல் அப்படிங்கிற பிளான்ட் வந்து எனக்கு கிடைச்சது. டே இது ஒரு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்கடா, எழுதிடலாமா? எஸ், ஓகே. ஸோ இப்போ ஒரு டயக்ராம் பேஸ்ட் கொஷின் வந்தாச்சு. அடுத்து இங்கே வந்து டயக்ராம் பேஸ்ட் கொஷின் பெருசாக கேட்கல, பட் ஸ்டில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து 5 மார்க் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? 3 மார்க் ஈஸியாக இருக்கா? அட்டென்ட் பண்ணிடுவீங்களா? 3 மார்க் ஈஸியாக இருக்கா? அட்டென்ட் பண்ணிடுவீங்களா? இது வந்து 2024ஓட கொஷின் பேப்பர். இஸ் இட் ஈஸி? எஸ். 5 மார்க் போகலாமா? இப்போ 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இதை நான் வந்து 5 மார்க் எடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டா? ஸோ 5 மார்க் எடுக்கும் போது நான் அந்த லைவ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியோல் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ டயக்ராம் பேஸ்ட் கொஷின் இல்லையா? வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன், இதுவும் நான் வந்து 5 மார்க் எடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இதுவுமே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2லேருந்து வந்திருக்கு. ஓவியோல் சாப்டர் 1, சிங்கிள் செல் 4 அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 5. ஸோ இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர்லாம் விட்டுறாதீங்க. இதிலிருந்து 5 மார்க் கேட்கறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஓகே, இப்போ ஜுவாலஜி போகலாமா? எஸ். ஸோ இந்த 4 கொஷினும் படிச்சாச்சா? இந்த 4 கொஷினும் வந்து படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கோல்டன் 5 மார்க் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. அந்த பிடிஎஃப்ல இந்த 4 கொஷினுக்கான ஆன்சருமே இருக்கும். அட் த சேம் டைம் அது எனக்கு புரியலை, கொஞ்சம் வீடியோ பார்த்து படிக்கணும் போல இருக்குது அப்படின்னா நம்மளோட எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த டாப் 5 மார்க் பார்ட் 1, டாப் 5 மார்க் பார்ட் 2 இருக்கா? இந்த வீடியோவில் நான் அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கேன். மேம் எந்த வீடியோவில் எது இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் இங்கே எந்த பிட்டில் நான் என்ன டீச் பண்ணியிருக்கேங்கிறது இங்கே இருக்குது, சரியா? ஒரே நிமிஷம், ஆடு வேற வந்துருச்சு, அது போகட்டும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே என்னென்ன டீச் பண்ணியிருக்கேன், அது ஜுவாலஜியா பாட்னியாங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு, சரியா? பாட்னியில் கிராசிங் ஓவர், அடுத்த பிட்டு ஜுவாலஜியில் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது, சரியா? அடுத்த ஜுவாலஜி போகலாமா? கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது மேம். நான் கொடுத்த எல்லா கொஷின்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் கொடுத்த கொஷின்ஸை படிக்கலைன்னா இட் இஸ் கோயிங் டு பி டஃப் தான், சரியா? புக் இன்சைட் கொஷின்ஸ் பிடிஎஃபா? இல்லை எனக்கு புரியல. கோல்டன் 5 மார்க் அப்படிங்கிறதே புக் பேக்கு ப்ளஸ் புக் இன்சைட் எல்லாமே தான். முதல்ல இந்த புக் இன்சைட் புக் பேக்குன்னு சொல்கிறத பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடு. தட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹெல்ப் யூ. நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன்னா அது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். புக் பேக்குக்கு மட்டும் நான் பிடிஎஃப் கொடுக்க போகிறது கிடையாது, சரியா? ஒரு பிடிஎஃப் கொடுத்தா அதில் புக் பேக்கும் இருக்கும், புக் இன்சைடும் இருக்கும்,
தட் இஸ் டெக்னிக்கலி இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ ஜுவாலஜி கொஷின்ஸ் போகலாமா? ஜுவாலஜியில் இந்த 1 மார்க்கெல்லாம் நம்ம வந்து குவிஸில் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே வி ஆர் கோயிங் வித் த 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, why is the offspring formed by asexual reproduction referred as a clone? இந்த கொஷின் படிச்சிங்களா? எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் asexual reproduction பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். ஒன்லி 1 parent is involved அண்ட் எனக்கு ஜீன்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி பேரண்ட் மாதிரியே தான் டாட்டர் செல்லும் இருக்கும். அதனால இதை க்ளோன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எழுதுங்க. தென் acronyms ஆஃப் HCG அண்ட் FSH, இது சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. How are STD transmitted, சாப்டர் 3லேருந்து வந்திருக்கு. What are Hollander genes, சாப்டர் 4லேருந்து வந்திருக்கு. Differentiate template strand and coding strand, சாப்டர் 5லேருந்து வந்திருக்கு. List out the major gases seems to be found in the primitive earth, சாப்டர் 6. லைனாக கேட்டிருக்காங்க பாரு. ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் லைனாக வந்திருக்கு. ஓகே, பாட்னி இந்த லைவ்ல ஓவர் பூஜா. அடுத்த லைவ் வந்து உங்களுக்கு 10 மணிக்கு இருக்குடா, சாரி 10:30 மணிக்கு இருக்கு. ஓகே, அந்த லைவை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ½ an hour மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி வெரி லாங். ஓகே, டோன்ட் வரி. இது ஓகேவா? எஸ். இது ஈஸியாக இருக்கா? எல்லாமே படிச்சிட்டிங்களா? இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமான கொஷின் அண்ட் ஆன்சர் நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிச்சாச்சா? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபின். கரெக்ட். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா இல்லை ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா? ஸ்வேதா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபாலிகுலா இல்லை ஃபாலிகுலாரா? எஸ் மேம். வாட் இஸ் ஹைபிரிட்? ஒன்றும் இல்லை. புரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு செல்லோட செல் வாலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் புரோட்டோபிளாஸ்ட்டை நான் எடுத்து ஃபியூஸ் பண்ணும்போது நியூக்ளியஸ் மட்டும் எனக்கு ஃபியூஸ் ஆகிருக்காது. அதுக்கு பேர் தான் ஹைபிரிட். சரியா? இப்போது நான் இங்கே ஒரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டேன், இங்கே ஒரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துட்டேன். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் செல்ஸு. இந்த புரோட்டோபிளாஸ்ட்டுக்குள்ளே எனக்கு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இப்போது எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்? இந்த புரோட்டோபிளாஸ்ட் 2 ஃபியூஸ் ஆகிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் இன்னும் ஃபியூஸ் ஆகலை. நியூக்ளியஸ் வந்து உள்ளே தனியாக 2 தனியாக தான் இருக்குது. ஸோ இதை தான் ஹைபிரிட்னு சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். சரியா? ஓகே. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லணும் ஸ்வேதா, காம்பினேஷன் கிடையாது. ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? கொஷின் நம்பர் 15ல பார்த்தீங்க அப்படின்னா, differentiate between binary fission in amoeba and multiple fission in plasmodium. First lesson இருந்து வந்திருக்கு. What is inhibin state its function? Second lesson, feticide and infanticide. Third lesson, state any 3 goals of human genome project. Fifth lesson, what is vaccine, what are its types? இது வந்து 7th lesson. ஸோ இதெல்லாமே படிச்சிட்டிங்களா? அண்ட் இதில் வாட் இஸ் வேக்சின் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ், இது வந்து கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்க. இதில் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். என்ன டைப்ஸ் அப்படின்னு மட்டும்தானே கேட்குறாங்க. அதுவும் 3 மார்க் கொஷின். அதுக்கு போயிட்டு நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் மட்டும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் திரும்பவும் அது என்னவா டிவைட் ஆகுது, லைவ் அட்டனுவேட்டட், கில்டு, டாக்ஸாய்டு வேக்சின், இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் லிஸ்ட் ஆன் த டைப்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா இது 3 மார்க் தான். சரியா? ஓகேவா மேம்? 5 மார்க் மேரத்தான் லைவ் எல்லாம் இல்லையா? அதெல்லாம் போன மாதமே முடிஞ்சது கிங் கோலி. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து பரபரன்னு துருன்னு உயிரை விட்டெல்லாம் வந்து நம்ம படிக்கிற சேனல் கிடையாது இது. சரியா? வி ஆர் பிளான்ட் வெல் இன் அட்வான்ஸ். நான் ஆகஸ்ட் மாதமே 2 லைவ்ல நான் 5 மார்க் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். முந்தா நேற்று 2 மார்க் வந்து முடிஞ்ச அளவு எடுத்தேன் இல்லையா? இன்னைக்கு எடுத்தால் அது வந்து ஜஸ்டிஸாக இருக்காது. ஏன்னா நீங்கள் உட்காந்து படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்கணும்னா எடுக்கலாம். என்கிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது கையில். பட் ஐ டோன்ட் ஹாவ் டு டேக். ஏன்னா நீங்கள் உட்காந்து படிக்கணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். சரியா? சரி, ஓகே.
இப்போ வந்து 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ், எக்ஸ்பிளைன் இட் அண்ட் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஆக்சுவலி இது 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஆனால் வெரி வெரி ரேராக நீங்கள் லக்கியாக இருக்கீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பரில் இது 5 மார்க்கில் வரும். ஏன்னா அவ்வளோவா எழுதுறதுக்கு இதில் கண்டென்ட்டே இல்லை. பார்த்தினோஜெனிசிஸ்னால் என்னென்னு சொல்ல போகிறீங்க, அதில் நேச்சுரல் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் இருக்குது, அது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் தான் வரும் இதோட ஆன்சரே. ஆனால் இது எழுதிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ இட் இஸ் வெரி வெரி லக்கி கொஷின் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது வந்து செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் லெசன் இல்லையா. அடுத்து இந்த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிச்சிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், விடவே கூடாது. நிறைய கொஷின் பேப்பரில் இது ரிப்பீட் ஆகிருக்கு. படிச்சிங்களா? யாராவது படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. அந்த கொஷினை மட்டும் விட்டுறாதீங்க, சரியா? அடுத்து ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி. இதுவும் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் பேப்பரில் 3 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷின் பேப்பரில் மட்டும் 5 மார்க்காக இருக்குது. பட் நான் இதை எடுத்திருக்கேன், டாப் 5 மார்க் பார்ட் 1 லைவ்ல எடுத்திருக்கேன், சரியா? கிவன் அக்கவுண்ட் ஆஃப் ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர் சாப்டர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டாப் 5 மார்க்கில் நான் எடுத்திருக்கேன், சரியா? இதெல்லாம் படிச்சாச்சா? எஸ். இந்த 4 கொஷினும் வந்து கிளியரா இருக்கீங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜெனட்டிக் கண்ட்ரோலும் வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் பல முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி 3 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த கொஷின் தான் கொஞ்சம் ஈஸியாக 5 மார்க்கில் கேட்டாங்க. பட் மேக்ஸிமம் 3 மார்க்லேயும் கேட்பாங்க. படிச்சாச்சா இந்த கொஷின்ஸ் எல்லாம்? ஒருவேளை படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் டைம், சரியா? அடுத்த லைவ் வந்து எப்போ சொல்லு பார்க்கலாம். அடுத்த லைவ் எப்போ வச்சிருக்கேன்? எஸ். (10:30) இல்லையா? ஓகே. ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை புதுசாக படிக்கணும், ஐயோ இந்த கொஷின்லாம் படிக்கவே இல்லையே அப்படின்னா முதல்ல நீங்கள் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டயக்ராம் வரையணுமா? அவ்வளவா தேவை இல்லைடா, நாட் வெரி நெசசரி. நீங்கள் எழுதினாலே போதும் அந்த கொஷனுக்கு, அதுவே அவ்வளோ பெருசாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் லைவ் இஸ் அட் 10:30 இல்லையா? இப்போ இந்த 10:30க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் பார்த்த ஒவ்வொரு கொஷின்ஸும் ஏதாவது படிக்காமல் இருக்கீங்கன்னா இப்போவே படிக்கணும், சரியா? நான் இந்த டாப் 2-3 மார்க்ஸோட PDF டெலிகிராம் சேனலில் இப்போவே அனுப்பிச்சி விட்ருவேன். 5 மார்க் உங்கள் கைக்கு வந்தாச்சு இல்லையா? அந்த 2லையும் உங்களுக்கு இதுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே இருக்குது. அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், சரியா? அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு படிக்கும்போது டைம் வேஸ்ட் ஆகாது. தேவையில்லாமல் தேடியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 10:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை ரீகால் பண்ணு, இல்லை படிக்காமல் இருக்கீங்கன்னா படிச்சுட்டு வந்துடுங்க, சரியா? ஓகேவா? நான் வந்து 5 மார்க் PDF கொடுத்தாச்சு ஏற்கனவே. இன்னைக்கு காலையில் லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சேனலில். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் யூ ஹேவ் த PDF லிங்க், கோல்டன் 5 மார்க் PDF அப்படின்னு இருக்கும். மேம் இந்த கொஷின் பேப்பர் நான் எங்கே போய் தேடுறது? இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் நான் வந்து கொஷின் பேப்பரோட PDF ஃபுல் லிங்க் பண்ணியிருக்கேன், சரியா? எந்த வீடியோ எடுத்தாலும் உனக்கு எல்லா லிங்க்குமே இருக்கும், ஓகே? ஸோ இப்போ லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் எடுத்துக்கோயே, அதில் கோல்டன் 5 மார்க் PDF இருக்கும், கொஷின் பேப்பர் PDF இருக்கும், இம்பார்ட்டன்ட் டயக்ராம் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், டாப் 5 மார்க் பார்ட் 1, டாப் 5 மார்க் பார்ட் 2 எல்லாமே இருக்கும், சரியா? அந்த லிங்க்ஸை பார்த்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் கைக்கு வந்தாச்சு, 5 மார்க் கைக்கு வந்தாச்சு. 2-3 மார்க்ஸ் நான் டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன், சரியா? ஓகே. ஸோ இப்போ 10:30க்குள்ளே ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு வந்துடலாமா, இல்லை ரீகால் பண்ணிட்டு வந்துடலாமா? அடுத்த லைவ் 10:30க்கு இருக்குது. அப்போது நம்ம 2023ஓட கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? டீலா? எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? டே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேடா, விட்டுறாதடா, சரியா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வருத்தப்படுவோம், விட்டு இந்த டேவை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ தயவு செஞ்சு டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஒரு தூங்கி எந்திரி, ஒரு 1/2 hour இல்லை 1 hour தூங்கி எந்திரி, ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படி, காஃபி போட்டு குடி, இல்லை டீ போட்டு குடி, வாட் எவர் உனக்கு என்ன பிடிக்குமோ, எது வந்து உன்னோட தூக்கத்தை கலைக்குமோ அதை நீ பண்ணு, சரியா? ஓகே, டீல். அடுத்த லைவ் நம்ம 10:30க்கு ஆரம்பிப்போம். 45 மினிட்ஸ் உனக்கு கையில் இருக்குது. 45 மினிட்ஸில் இந்த கொஷின் பேப்பர்லாம் நம்ம இப்போ பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் இருக்கீங்கன்னா படிச்சுட்டு வந்துரு.
அண்ட் இந்த கொஷின்ஸ் ஏதாவது படிக்காமல் இருக்க, இப்போ மேம்னாலே சொல்கிறாங்க நம்ம படித்தா மேம்க்கு என்ன தெரியவா போகுது, இல்லை படிக்கலன்னா மேம்க்கு என்ன தெரியவா போகுதுன்னு யோசிச்சேன்னா நாளைக்கு இதே கொஷின் பேப்பர் உங்கள் கைக்கு வந்தால் உன் நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பாரு. அப்போவே படிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நம்ம பண்ணுற ஏதோ ஒரு செயல் ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் கோலாக வச்சுக்கோ. சரியா? ஓகேடா, பாய் பாய். See you at 10:30 AM. ஓகே. அண்ட் யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா?